மேஜராக நம்ம பண்ணுறது வந்துட்டு மில்லட் பேஸ்டான ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். 6 வெரைட்டிஸ் ஆஃப் லட்டு, மில்லட்டில் பண்ணுற லட்டு வெரைட்டிஸ். ரொம்ப அதிகமாக ஆர்டர்லாம் வந்து நீங்களே கேன்சல் பண்ணுற அளவுக்குலாம் போயிருக்கா? கேன்சல் பண்ணுற அளவுக்கெல்லாம் நம்ம எந்த ஆர்டர்ஸையும் விடுறது கிடையாது. எல்லா மேன் பவராவது போட்டு நம்ம வேலை பார்க்குறோம். பிஸ்னஸ்ன்னு கிடையாது. ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளில வர்றதுனாலே கஷ்டம் தான். நிறைய விமர்சனங்கள் இருக்கும். காலையில் ஒரு 10 o'clock வருவேன், மறுபடியும் என் பையனை பிக்கப் பண்ணுற டைமுக்கு நான் திரும்ப போயிடுவேன். நம்மளும் மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சில டைம் வந்துட்டு நம்ம ஃபேமிலியும் அவங்களும் ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை வந்துட்டு நிறையவே ப்ளேம் பண்ணுவாங்க. அந்த ஸ்வீட் எல்லாம் நம்ம எவ்வளோ டேஸ் வச்சு யூஸ் பண்ணி சாப்பிடலாம்? மில்லட் லட்டூஸ் வந்துட்டு 2 months வரைக்கும் இருக்கும் ஷெல்ஃப் லைஃப். இதே மில்லட் குக்கீஸ் வந்துட்டு அதில் மாய்ஸ்சர் கண்டென்ட் இல்லாதனால அதில் 5 months வரைக்கும். இனிஷியலி ஸ்டார்டட் வித் 10,000 per month. 10,000 per month அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து 7 to 8 lakhs per month பண்ணிட்டு இருக்கோம். ரிஃப்ளெக்ட் மணி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, பைட்ஸ் காட் ஹெல்தி ஸ்நாக்ஸோட ஓனர் ரேவதி அவர்கள் மேம் தான் இருக்காங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போகுது பிஸ்னஸ்லாம்? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. தீபாவளி ஆர்டர்ஸ் எல்லாம் முடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்பதான். ஓகே ஓகே ஓகே. உங்க பிசினஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களோட பர்சனல் லைஃப், இதுக்கு முன்னாடி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றது கொஞ்சம் தெரியும். ஒரு 8 years சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என் குழந்தைக்கு அப்புறம் அந்த ஜாப் கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவனுக்காகன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சது. குட்டி குட்டியாக நல்ல ஹெல்த்தியான ஐட்டம்ஸாக அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்துட்டு டர்ன்ட் அவுட் டு பி மை ப்ரொஃபஷன். ஓகே. சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ அது ஆஃப்டர் பேபி பிறந்ததுக்கு அப்புறம் தானே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க. எப்படி பேபி பிறந்ததுக்கு அப்புறம் வீட்டில் எல்லாருமே அலோவ் பண்ணாங்களா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு? நான் அப்போ வந்து பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னோட இன்லாஸ் எல்லாருமே வந்து அப்பா அம்மா இன்லாஸ் எல்லாருமே சென்னையில் இருந்தாங்க. சென்னைக்கு வாவான்னு கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். நான் சென்னை வரணும்னா நான் வந்து பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படின்னா சொல்லுங்க, நான் ரிசைன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு. இப்போ வரைக்கும் டச்வுட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 5 years தட் ஐ ஹவ் ரிசைன்ட். இப்போ வரைக்கும் என்னோட ஃபேமிலி வந்துட்டு எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பிஸ்னஸ்ல. ஓகே ஓகே. வீட்டில் யாராச்சும் பிஸ்னஸ் பண்றாங்களா? இல்லை அப்பா வந்து பிஸ்னஸ்மேன். 23 years பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்பா பிஸ்னஸ்மேன். ஓகே ஓகே. நம்ம பிஸ்னஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு? 4 years ஆகுது ஸ்டார்ட் பண்ணி. 4 years. ஆமா. ஓகே. எவ்வளோ பிஸ்னஸ் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சு? ஸோ எனக்கும் பிஸ்னஸ்க்கும் சுத்தமா சம்மந்தம் இல்லை. அப்பா வந்து 23 years பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நான் வந்து அவரோட பிஸ்னஸை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதோ, ஸோ பெருசா பிஸ்னஸ் பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா அவரை பார்த்து வளர்ந்ததுனால பிஸ்னஸ் தான் பண்ணணும். ஏன்னா அவரோட growth-ஐ நான் பார்த்துருக்கேன். ஒண்ணுமே இல்லாம இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே ஒரு தாட், கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ்ல நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசை மட்டும் இருந்தது. ஆனா என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும் எதுவுமே தெரியல. நான் ரிசைன் பண்றப்போ என் பையனுக்கு 1.5 வயசு. அப்போ அவன் அப்பதான் குழந்தைங்க வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. பிஸ்கெட் கொடுப்போம், சாக்லேட் கொடுப்போம், ஏதோ ஒன்று சாப்பிட கொடுக்க ஆரம்பிப்போம். அந்த டைம்ல வந்துட்டு டாக்டர் அவனுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒயிட் சுகர், மைதா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவனுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தேட போறப்பதான் தெரியுது மார்க்கெட்ல அதுக்கான ஆப்ஷன்ஸே ரொம்ப கம்மியா இருக்கு. முன்னாடியெல்லாம் நம்ம சின்ன வயசுல அட்லீஸ்ட் ஓகே, நீங்க வேற ஜென்ரேஷன். இப்ப எங்களுக்கெல்லாம் நான் சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் கடலை மிட்டாய் அந்த மாதிரி ரொம்பவே செலக்டிவான ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும். ஆனா இப்ப வந்து பார்த்தோம்னா மார்க்கெட்ல ஃபுல்லாவே ஜங்க் தான். குழந்தைங்க சாப்பிட்ற எல்லாமே சுகரு, மைதா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா, வெரி செலக்டிவா வந்துட்டு ஹெல்தியான ப்ராடக்ட்ஸை மட்டும் சூஸ் பண்ணி அதை வந்து ட்ரேட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்னோட ஓன் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன்.
ஸோ இட்ஸ் பீன் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 years 1.5 years ஆகுது. ஓகே, இப்போ இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ற, அது வந்து குழந்தை பிறந்த இதோட ஸ்டார்ட் பண்ணின பேர் வந்து நம்ம ஃபேமிலியோட வந்து நம்ம ஹஸ்பண்ட் வீட்ல நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க. உங்களுக்கு யாருமே வந்து இல்ல நீ அதெல்லாம் பண்ண வேணாம், குழந்தைய மட்டும் பார்த்தா போதும் அப்படி எதுவுமே யாருமே சொல்லல? கண்டிப்பா எங்க அப்பால இருந்து இன்லாஸ்ன்னு மட்டும் கிடையாது, அப்பால இருந்து எல்லாருமே அதுதான் சொன்னாங்க. நீ எதுவுமே பண்ண வேணாம், வீட்ல இரு, குழந்தைய பாத்துக்கோ, அது மட்டும் போதும் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் எப்பவுமே வந்துட்டு எனக்குள்ள வந்துட்டு நம்மளுக்காக ஒரு என்னதான் நம்ம கெரியரை வந்துட்டு டிராப் பண்றோம், ஐடி பேக்ரவுண்டை டிராப் பண்றோம்னாலும் என்னைக்கா இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு கெரியரை பில்ட் பண்ணிக்கணும். அப்பாவோட பேக்ரவுண்ட், ஹஸ்பண்டோட பேக்ரவுண்ட்ல மட்டுமே இருந்துடக்கூடாது, நமக்குன்னு ஒரு இதை கிரியேட் பண்ணோம் அப்படின்றது மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தது மைண்ட்ல. அதுதான் ஃபைட் பண்ணிட்டே இருந்தேன். வேணான்னு சொல்லுவாங்க, அப்போஸ் பண்ணுவாங்க. பட் ஆஃப்டர் ஆல் அவங்க நம்மளோட ஃபேமிலி தான், நம்மளோட ஆசைகளுக்கு வந்துட்டு கண்டிப்பா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, உங்களுக்கு கடைசி டில் நவ் வரை வந்து இந்த சப்போர்ட்டிவ் கேரக்டர் இல்லைன்னா கண்டிப்பா என்னால பண்ணிருக்க முடியாது அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் தான் சொல்லுவேன். ஸோ நிறைய இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. ஒரு சில ஸ்டேஜ்ல எல்லாம் வந்துட்டு நான் இதை விட்டுட்டு வேலைக்கு போயிடணும், இல்ல வேற ஏதாவது பண்ணணும், ரொம்ப மன உளைச்சல் ஜாஸ்தி ஆயிடும். அதாவது இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளவு அமௌண்ட் போட்டு எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நான் வந்து 2 ஸ்நாக் ஷாப் ரன் பண்ணிட்டு இருந்தேன். அது 2மே கோவிடுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒன்னு வந்து கோவிட் டைம்லயே க்ளோஸ் பண்ணேன், இன்னொன்னு வந்து கோவிட் முடிஞ்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்பெல்லாம் ரொம்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு நம்ம மேலேயே ஒரு பெரிய டவுட் வரும், நம்மளுக்கே நம்ம மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஸோ நான் உனக்கு பிசினஸ் பண்ண வரல போலன்னு நானே எனக்கு சொல்லிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல போயிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றேன், நான் பேசாம விட்டுட்டு நான் ஐடி ஜாப்க்கே திரும்ப போயிடுறேன்ப்பா அப்படின்னா அவரு தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணாரு. ஃபினான்ஷியலாவும் சரி, மென்டலாவும் சரி, எனக்கு எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் பில்லரா நின்னாரு. நான் என்ன பண்ணாலும் அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு கண்மூடித்தனமா நம்புவாரு. சோ அதை பார்த்துட்டு இவரே என்ன இவ்வளவு நம்புறாரு, நான் நம்ப கூடாதா அப்படின்ற மாதிரி தான். அண்ட் ஐ ஸ்டார்டட் பேக் 1.5 yearsக்கு அப்புறம் முன்னாடி நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன். ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் ஸ்கிராச். இந்த இடத்துக்கு வந்தோம், இது ஒரு ஃப்ரெண்டோட யூனிட். இந்த இடத்துக்கு வந்தோம், கொஞ்சம் கொஞ்சமா மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணோம், 1-2 ப்ராடக்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 1 yearல இந்த தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஒரு மாசமா கன்சிஸ்டன்டா அவ்வளவு வேலை இருந்தது. ஸ்டார்டிங் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டீங்க, எவ்வளவு உங்களுக்கு லாபம் வந்துச்சு? இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10/10 ஷாப். அது வந்து ஒரு 3 to 4 lakhs rupees வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்வெஸ்ட் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணி அதோட ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது வந்துட்டு ஒரு 5-6 monthsல நான் ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டேன். அந்த 4 lakhs ரிட்டர்ன்ஸ் வந்து நான் 5-6 monthsல எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆரம்பிச்சது. மந்த்லி ஒரு 50,000 வரைக்குமே ப்ராஃபிட் வந்துட்டு இருந்தது. ஆனா அதுக்குள்ள கோவிட் வந்துருச்சு. ஸோ நான் அந்த ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7-8 monthsல வந்து கோவிட் வந்துச்சு. 6 monthsல வந்துட்டு என்னோட செகண்ட் ஷாப்பே நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா என்னோட ஃபர்ஸ்ட் ஷாப் வந்து க்ரோ ஆயிட்டு இருந்தது. செகண்ட் ஷாப் ஓப்பன் பண்ணேன். செகண்ட் ஷாப் ஓப்பன் பண்ணி 1.5 monthல லாக்டவுன். ஸோ ஒரு மினிமமா வந்துட்டு ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா மினிமம் ஒரு 3 lakhs 2 to 3 lakhs நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு 6 monthsல நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் கிராஜுவலா க்ரோ ஆகும். இனிஷியலா ஒரு 30-40,000 அப்படி இருந்துட்டு உங்களுக்கு கிராஜுவலா க்ரோ ஆகும். நம்ம எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்றோம், நம்ம முன்னாடி நான் பண்ணிட்டு இருந்து கம்ப்ளீட்டா ரீட்டைல், அங்க வந்து ப்ராஃபிட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், பட் எஃபர்ட் ஜாஸ்தியா இருக்கும். அங்க இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறது வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஹோல்சேலா ஷாப்புக்கு சப்ளை பண்றது, மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ஹோல்சேல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க மார்ஜின் கம்மியா இருக்கும், பட் பிசினஸ் வால்யூம் வந்து பெருசா இருக்கும். ஓகே, எவ்வளோ கம்பெனிஸ் கூட இல்ல ஏதாச்சும் டைப் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா? நம்ம ஸ்விக்கி, ஜொமேட்டோ இது மாதிரி கூட டைப் எல்லாம் வச்சிருக்கீங்களா? ஸ்விக்கி, ஜொமேட்டோ, நம்ம வந்துட்டு அமேசான்ல சேல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ப்ராடக்ட்ஸ். அது மட்டும் இல்லாம மேஜரா நம்ம வந்து என்ன பண்றோம்னா நிறைய ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்க்கு நம்ம வந்து டைரக்டா சப்ளை பண்றோம். ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்க்கு சப்ளை பண்றோம். கம்பெனிஸ்க்கு வந்து எம்ப்ளாயி ஸ்நாக்ஸ் எல்லா கம்பெனிலயும் கிடையாது, பட் சில குறிப்பிட்ட கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு. அதுக்கு ஒரு பட்ஜெட் வச்சிருப்பாங்க, 15 rupees 20 rupees per person அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய கார்பரேட் கம்பெனிஸ்க்கு நம்ம வந்துட்டு ஸ்நாக்ஸ் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகேக்கா, இப்போ வந்து லாக்டவுன்ல வந்து உங்களுக்கு ஃபுல் லாஸ் ஆச்சுல, அதுக்கப்புறம் திருப்பி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி லாக்டவுன்ல போயிருச்சு, நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு யாருமே சொல்லலையா? எல்லாருமே சொன்னாங்க. அதாவது ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், கேட்டியா, அது தேவையில்லாம இவ்வளவு காசு கொண்டு போய் போட்டு நீ வந்து வேஸ்ட் பண்ணிட்ட,
உன்னோட எஃபர்ட்டும் வேஸ்ட், இவ்வளோ அமௌண்ட்டும் வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. நான் தான் சொன்னேன்ல, என் ஹஸ்பண்டை தவிர மீதி எல்லாருமே எனக்கு அப்போஸா தான் பேசினாங்க. குழந்தைய பார்த்துக்கோ, நீ வந்து குழந்தைய கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிற, பிஸ்னஸ்னு ஓடிட்டு இருக்க, பட் எண்ட் ஆஃப் த டே யூர் நாட் கெட்டிங் எனிதிங் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு எல்லாருமே டிமோட்டிவேட் பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கும் அதே முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களா, இல்ல எவ்வளவு அதோட ஒண்ணு கொஞ்சம் அதிகமா போடுற மாதிரி? இங்கே இந்த மிஷினரி இது எல்லாமே வந்துட்டு ஃப்ரெண்டோட யூனிட்ன்றதுனால எனக்கு மேஜரா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு ஸ்டாஃபோட ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 4 பேர் 5 பேர் ஒர்க் பண்றாங்க. இது ஃப்ரெண்டோட யூனிட்ன்றதுனால எனக்கு மேஜரா எதுவும் இல்லை, செட்டப் காஸ்ட் எதுவுமே எடுக்கல. இல்லை அப்படின்னா மினிமம் 4 to 5 lakhs ஆயிருக்கும். சப்போஸ் அவர் எனக்கு யூனிட் கொடுக்கல ரெண்ட்டுக்கு அப்படின்னா எனக்கு 4 to 5 lakhs மினிமம் ஆயிருக்கும். ஓகே, நீங்க இருக்கிற ஏரியா எந்த ஏரியாக்கா? குன்றத்தூர். இப்போ குன்றத்தூர்ல இருந்து இங்க வந்து எப்படி உங்களுக்கு டிராவல் இதாகல? ஸோ அதுதான் அந்த டைம்ல வந்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணி என் வீட்டு பக்கத்துல எனக்கு கம்ஃபர்டபுளா வேணும் அப்படின்னு பண்ற அளவுக்கு என்கிட்ட அப்ப அமௌண்ட் இல்லை. ஸோ எனக்கு ஒரு கான்டாக்ட் மூலயமா இந்த இடம் கிடைச்சதுன்றப்போ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தேன். இப்போ வந்து என்னன்னா பிசினஸ் வந்து க்ரோ ஆயிருக்கு. நான் இப்போ வந்து போரூர் கிட்ட மூவ் ஆகுறேன். போரூர் கிட்ட? ஆமா, நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு கொஞ்சம் பெரிய யூனிட்டுக்கு நம்ம வந்து மூவ் ஆகுறோம். ஓகே, ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு வந்து சேல் ஆகும்? நம்ம இது வந்து பர் டே சேல்னு நம்ம கால்குலேட் பண்ண முடியாது, பர் மந்த் அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். இனிஷியலி ஸ்டார்டட் வித் 10,000 per month, 10,000 per month அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து 7 to 8 lakhs per month பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். 7 to 8 lakhs வந்து மந்த்லி இப்போ உங்க இதுல வந்து நான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா எந்த இதுல வந்து நான் நம்மளோட வெப்சைட் இருக்கு, bitescard.com சொல்லிட்டு நம்மளோட ஓன் வெப்சைட் இருக்கு. அதுல ஆர்டர் பண்ணலாம், அமேசான்ல ஆர்டர் பண்ணலாம், ஸ்விக்கி ஜொமேட்டோல கூட ஆர்டர் பண்ணலாம். எத்தனை டேஸ்க்குள்ள வந்து டெலிவரி ஆகும்? ஸ்விக்கி ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மற்ற ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி தான் சேம் டே உங்களுக்கு டெலிவரி கிடைச்சிடும். நம்ம வெப்சைட்ல ஆர்டர் பண்ணோம்னா நெக்ஸ்ட் டே கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த யூனிட் மட்டும் தானே, வேற ஏதாச்சும் ஒன்று கொஞ்சம் வேற சேர்த்து ஸ்டார்ட் பண்ணலாம் பிசினஸ் அப்படின்னு ஏதாச்சும் ஐடியா இருக்கு? இப்போதைக்கு இந்த யூனிட் தான், அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, பெரிய யூனிட்டுக்கு மூவ் ஆகுறோம். நெக்ஸ்ட் மந்த் கொஞ்சம் பெரிய யூனிட்டுக்கு. உங்ககிட்ட வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து இருக்கு? மேஜரா நம்ம பண்றது வந்துட்டு மில்லட் பேஸ்டான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நம்ம பண்றோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் அதர் ப்ராடக்ட்ஸும் பண்றோம். பட் நம்மளோட மேஜர் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 varieties ஆஃப் லட்டு. மில்லட்ல பண்ற லட்டு வெரைட்டிஸ் பண்றோம், மில்லட்ல பண்ற குக்கீஸ் வெரைட்டிஸ் பண்றோம். எல்லாமே எப்படி மார்னிங் வந்து தான் ரெடி பண்றதா? ஆல்ரெடி இப்ப நான் லட்டு இதெல்லாம் ஹோம்மேட் தானே, சோ அந்த இது எல்லாமே இங்கே தான் அரைக்கிறது, இங்கே தான் காய் வச்சு ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹோல் ரா மெட்டீரியல்ஸா வாங்குவோம். இப்ப திணைனா திணை மாவு வாங்க மாட்டோம், திணை கம்ப்ளீட்டா ரா மெட்டீரியலாவே வந்துட்டு வாங்கிட்டு அதை வாஷ் பண்றதுல இருந்து அதை கிளீன் பண்ணி காய வச்சு அரைச்சு கம்ப்ளீட் ப்ராசஸ் நம்ம தான் பண்றோம். ஸோ அந்த மாவுல இருந்து லட்டு கம்ப்ளீட் பண்ற வரைக்குமே எல்லாமே நம்மளே தான் பண்றோம். ஓகே, அந்த ஸ்வீட் எல்லாம் நம்ம எவ்வளவு டேஸ் வச்சு யூஸ் பண்ணி சாப்பிடலாம்? மில்லட் லட்டூஸ் வந்துட்டு 2 months வரைக்கும் இருக்கும் ஷெல்ஃப் லைஃப். 2 months வரை. இதே மில்லட் குக்கீஸ் வந்துட்டு அதுல மாய்ஸ்சர் கண்டென்ட் இல்லாதனால அதுல 5 months வரைக்கும். 5 months. ஓகே, ரேட்லாம் எவ்வளவு ரேட்ல இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது? லட்டும் சரி குக்கீஸ் 80 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 80 rupees ஒரு பாக்ஸ் வந்து 80 rupeesல இருந்து. ஓகே, உங்க வந்து பார்த்தேன் அந்த ஒரு லட்டு வந்து கலர் கோல்டன் பேப்பர்ல எல்லாம் வச்சு பண்ணிருந்தீங்களே, சோ எப்படி வந்து இது வந்து கோல்டன் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது சாக்லேட் ஃபாரின் சாக்லேட் தான் சொல்லி நினைப்போம். சோ இத வந்து நம்ம வந்து கோல்டன் பேப்பர்ல வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? நம்மளோட நாட்டுல இருக்கிற ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், நம்மளோட பாரம்பரியமான கடலை மிட்டாயா இருக்கட்டும், இல்ல எந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸா இருக்கட்டும், நம்ம வந்து ஹெல்த் கோஷன்ட் இருக்கும், அதுல டேஸ்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்ம ஒரு டெய்ரி மில்கோ இல்ல ஏதோ ஒரு ஃபாரின் பிராண்டோட நம்மளால கம்பீட் பண்ண முடியாத விஷயம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பேக்கேஜிங்கா தான் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுல வந்துட்டு ஒரு ஹெல்த் கோஷன்ட்டும் இல்லைனாலும் அதை அழகா அட்ராக்டிவா பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்டே அவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக கொடுக்கும்போது நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ஏன் அப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான். ஸோ ஒன்று ஃபாயில் போடுறது, அதுக்கு மேலே ரேப்பர் போடுறது, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் எவால்வ் ஆனோம். அந்த பிஸ்கட்டும் சரி லட்டும் சரி எவ்வளோ ஏஜ்ல இருந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம்? எல்லா ஏஜும் மினிமம் 1 yearலேருந்து கொடுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே மில்லட்ஸ்ன்றதுனால டக்குன்னு வந்துட்டு அவங்களுக்கு வந்து அடாப்ட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒயிட் ரைஸ் இல்ல மற்ற ஐட்டம்ஸ்னா அவங்க 6 months சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் மில்லட்ஸ் வந்துட்டு ராகி கஞ்சி அந்த மாதிரி அவங்க கிராஜுவலா ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த குழந்தைங்களா இருந்தாலும் எந்த ஸ்நாக்ஸா இருந்தாலும் 1 yearக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்றது தான் கரெக்டா. 1 yearக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணா பெஸ்ட். ஓகே, அது யார் எந்த ஏஜ் கேட்டகரி யார் வேணா சாப்பிடலாம், ஸ்வீட் தானே, யார் வேணா சாப்பிடலாம். இப்போ வந்து மில்லட் லட்டு இது வந்து 1 ஏஜ்ல இருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்ப அடுத்து வேற ஏதாச்சும் வந்து லட்டை தாண்டி வேற ஏதாச்சும் பண்ற ஐடியாஸ் ஏதாச்சும் இருக்கா? இல்ல லட்டு மட்டும் தான்? இல்ல, இது மட்டும் தான் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்றோம். லட்டு, குக்கீஸ், மில்லட்ல வந்து குக்கீஸ், gluten free குக்கீஸ். மார்க்கெட்ல இருக்கிற குக்கீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாம் ஆயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, மைதா இருக்காது,
பட் வீட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மள வந்து வீட்டு, மைதா, பாம் ஆயில் எதுவுமே கிடையாது. பட்டர், மில்லட், நாட்டு சர்க்கரை இதை வச்சு மட்டும்தான் நம்ம குக்கீஸ் பண்றோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் என்னோட பிளான். ஓகே. இப்ப நீங்க சொன்னீங்க ஸ்விக்கி, ஜொமேட்டோல வந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நேர்ல வந்து நம்ம ஆபீஸ்ல வந்து ஸ்ட்ரைட்டா நேர்ல வாங்கலாமா? வாக்கின்ஸ் அலௌட் இல்ல. இது வந்து மேனுஃபேக்சரிங் பிளேஸ்ன்றதுனால வாக்கின்ஸ் அலௌட் கிடையாது. இப்ப வந்து 1 மந்த்ல வந்து உங்களுக்கு இப்ப குறிப்பிட்ட ஒரு நாள் இவ்வளவு ஆர்டர் வந்திருக்குப்பா அப்படின்னா வந்து இப்ப தீபாவளி விட்டுட்டு அதுக்கு முன்னாடி எவ்வளாச்சும் வந்து ரொம்ப அதிகமா ஆர்டர்லாம் வந்து பாதி இதை வந்து நீங்களே கேன்சல் பண்ற அளவுக்குலாம் போயிருக்கா? கேன்சல் பண்ற அளவுக்கெல்லாம் நம்ம எந்த ஆர்டர்ஸையும் விடுறது கிடையாது. எக்ஸ்ட்ரா மேன் பவராவது போட்டு நம்ம வேலை பார்த்துறோம். பிகாஸ் அந்த ஒரு வேலை வரதுன்றது வந்துட்டு அது வந்து ஒரு வரம் மாதிரி. அதை ரிஜெக்ட் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். எக்ஸ்ட்ரா மேன் பவர் இல்ல டே அண்ட் நைட்டு ஒர்க் பண்ணியாவது நம்ம அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே. இப்போ வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றன்றதோட வந்து ஒரு பாய் ஸ்டார்ட் பண்றதோட கேர்ள் ஸ்டார்ட் பண்றதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும். நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அதுல வந்து என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க வந்து இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம். வீட்டை விட்டு வெளில வந்தாலே பிசினஸ்னு கிடையாது. ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளில வர்றதுனாலே கஷ்டம் தான். நிறைய விமர்சனங்கள் இருக்கும். அதுலயும் பிசினஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்கிட்ட பேச வேண்டியிருக்கும். என்னோட போன் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50ல இருந்து 100 காலாவது மினிமம் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஃபேமிலி பேக்கப் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட். உங்களை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத வந்துட்டு அவங்களுக்கு கிளியரா புரியல அப்படின்னா ஃபேமிலில இருந்து ப்ரெஷர் வந்தாலே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ டச்வுட் எனக்கு என்னன்னா என்னோட ஹஸ்பண்டு, என்னோட ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு எனக்கு சில டைம்ல அவங்க எனக்கு அப்போஸ் பண்ணியிருந்தாலும் நிறைய ஸ்டெப்ஸ்ல வந்துட்டு எனக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நிறைய டைம் கொடுக்க முடியாது என்னால. காலையில ஒரு 10 o'clock வருவேன், மறுபடியும் என் பையனை பிக்கப் பண்ற டைமுக்கு நான் திரும்ப போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஃபுல் ஃபிளெஷ்டா டைம் கொடுக்க முடியல. இதே நான் வந்து ஒரு மென்னா இருந்திருந்தேன்னா இன்னுமே மல்டிஃபோல்டா க்ரோ ஆயிருந்திருக்கலாம். பட் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்ற மாதிரி நான் வந்து என்னோட பையனையும் பார்த்துக்கணும் பிளஸ் பிசினஸையும் பார்த்துக்கணும். ஐம் கிவிங் 50-50 டைம் டு போத். மார்னிங் வந்து பிசினஸ், ஆஃப்டர்நூன் வந்து இது ஃபேமிலி பிசினஸ் ரெண்டே சேர்த்து எப்படி உங்களால கரெக்டா ரன் பண்ண முடியுது? ஃபேமிலி சப்போர்ட் இருக்கனால மட்டும் தான் உங்களால ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி சப்போர்ட் பிளஸ் நம்மளும் மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சில டைம் வந்துட்டு நம்ம ஃபேமிலியும் அவங்களும் ஒரு சிச்சுவேஷன்ல நம்மள வந்துட்டு நிறையவே பிளேம் பண்ணுவாங்க. அப்போ நிறைய லேடிஸ் என்ன பண்றாங்கன்னா, என்னடா எல்லாரும் நம்மள பிளேம் பண்றாங்களேன்றதுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டோ இல்ல பிசினஸை விட்டுட்டோ வீட்டுல உட்காந்துருவாங்க. பட் அதை வந்து அவங்களுக்குள்ள மனசுல அவங்க சந்தோஷமாவே இருக்க மாட்டாங்க. they will not be happy for themselves at all. நம்ம ஹாப்பியா இல்ல, நம்ம சந்தோஷமா ஃபுல்ஃபில்டா இல்லைன்னா நம்ம ஃபேமிலியை வந்து கண்டிப்பா நம்மளால ஃபுல்ஃபில்டா வச்சுக்க முடியாது. எல்லாமே ஒரு கடமை மாதிரி நம்ம வந்து செஞ்சுட்டு இருப்போம். ஒரு மெக்கானிக்கலா நம்ம வந்து செஞ்சுட்டு இருப்போம் ஒரு சந்தோஷமே இல்லாம. இப்போ நான் வந்து அப்படி கிடையாது. 50% வந்து என் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது என்னோட 100% நான் கொடுக்குறேன். பிசினஸ்லயும் என்னோட 100% நான் கொடுக்குறேன். ஸோ டெய்லி நைட் தூங்குறப்ப நான் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா ஆஸ் அ மதர், ஆஸ் அ பிசினஸ் விமனா நான் தூங்குறேன். சூப்பர். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி வந்து இப்ப நிறைய பேர் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு சில பேர் யோசிப்பாங்க. உங்களை மாதிரி வந்து ஆஃப்டர் பேபி பார்ன் அந்த பேர் யோசிப்பாங்க. அவங்கன்னா எந்த மாதிரி பிசினஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம், இது இப்போதைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றதும். இப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது பாதி பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பாதி லாஸ் ஆனோடனே வந்து அவங்க ஹோப் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம ஒரு சில பேர்லாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் இஸ் நாட் ஃபார் எவ்ரிவன். ஓகேங்களா? இப்போ வந்து பிசினஸ்ல வந்துட்டு ஒரு வேலைக்கு போறோம், 30வது நாள் நம்மளுக்கு சேலரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பிசினஸ் கிடையாது. ஒரு பிசினஸ்லயும் வந்துட்டு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டை பாக்குறதுக்கு 6 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். ஈவன் பெரிய பெரிய கார்பரேட்ஸ் கூட 5 years 10 years ரன் பண்ணி கூட அவங்களால பாசிட்டிவாவே ப்ராஃபிட்டே எடுக்க முடியாத பிசினஸஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ பிசினஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இட்ஸ் அ மைண்ட் செட் கேம். நம்ம வந்து மைண்ட் செட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் வந்து இன்னைக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா உடனே எனக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. நான் கொஞ்ச நாள் கன்சிஸ்டன்டா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் எனக்கு அதுல இருந்து மணி வரும் அப்படின்ற ஸ்ட்ராங் மைண்ட் செட் இல்லை அப்படின்னா நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இல்ல நம்ம ஃபேமிலி வந்துட்டு நம்மளோட இன்கம் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க, இமீடியட்டா நான் சம்பாரிச்சு கொடுத்தாகணும் அப்படின்றப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு பேக்கப் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, எனக்கு பேக்கப் எல்லாம் இருக்கு, எனக்கு பிசினஸ்லயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், என்னால பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் இருக்கும். இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இது ட்ரெண்டிங்கான பிசினஸ், இது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, டெக்ஸ்டைல் நல்லா இருக்கு, இந்த மாதிரி வந்துட்டு என்ன ட்ரெண்டிங்கா இருக்குன்றத விட என்ன நீட் இருக்கு, அந்த நீடை வந்துட்டு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன ஸ்கில் இருக்கு, இது 2 விஷயமும் நம்ம பார்க்கணும். மார்க்கெட்ல என்ன நீட் இருக்கு பிளஸ் அதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி என்கிட்ட ஏதாவது ஸ்கில் இருக்கா, இல்ல எனக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா, என்னோட பேஷனை எப்படி நான் வந்துட்டு பிசினஸா கன்வெர்ட் பண்ணலாம்
அதுலயே ஒரு மார்க்கெட் ரெக்குயர்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எனக்கு சூட் ஆகுற பிசினஸ் உங்களுக்கு சூட் ஆகாது, உங்களுக்கு சூட் ஆகுறது கண்டிப்பா எனக்கு சூட் ஆகாது. ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அது ரிலேட்டடான பிசினஸ் பண்றப்போ என்னதான் லாஸ் வந்தாலும் நம்மளோட பேஷன் நம்மள ஓட வைக்கும். இப்ப பிசினஸ் வந்து நீங்க லாக்டவுன்ல வந்து ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க சப்போர்ட்லாம் பண்ண முடியும்னு சொல்லி சொன்னீங்க. பட் இருந்தாலும் வந்து நமக்குன்னு உள்ள தோணல, இருந்தாலும் இந்த பிசினஸ் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டில் நவ் வரை பிடிச்சிருக்கு. அந்த ரீசன் வந்து என்ன? என்னன்னா ஒரு பெரிய growth வந்துட்டு பிசினஸ் பண்ணா மட்டும்தான் இருக்கும் நம்ம லைஃப்ல ஒரு பெரிய growth அப்படின்றது என்னோட ஸ்ட்ராங்கான மைண்ட் செட். எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா 10th தான் படிச்சிருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ ஒரு விஆர்எஸ் கொடுத்து அனுப்புறப்போ ஒரு 15,000 என்னமோ தான் மந்த்லி ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப எங்களோட லைஃப் ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹொசூர்ல ஒரு சின்ன வீடு, அதுல ஒரு நார்மலான ஸ்கூல்ல நானும் என் தம்பியும் படிச்சுட்டு இருந்தோம். அப்படிதான் எங்க லைஃப் ஸ்டைல். இங்க சென்னை வந்தாரு. அந்த விஆர்எஸ் அமௌண்ட் ஒரு 5 lakhs எடுத்துட்டு இங்க வந்தாரு. இங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 23 இயர்ஸ்ல அவரோட growth பாத்தீங்கன்னா பயங்கரமான பெரிய growth. அவருக்கு கீழே டைரக்ட் எம்ப்ளாயிஸே 250 பேர் அவர்கிட்ட வேலை பாக்குறாங்க. அவர் வந்து ஒரு லேபர் கான்ட்ராக்டர். கம்பெனிஸ்க்கு கிட்டத்தட்ட 15,000 எம்ப்ளாயிஸ் வந்துட்டு அவர் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. அவர் நினைச்சது எல்லாமே அப்படியே கண்ணெதிர்க்க நடக்குது. இப்போ நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், என் தம்பி டாக்டர் படிச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் வந்துட்டு அவர் வேலை பார்த்துட்டு இருந்திருந்தாருன்னா நாங்க யோசிச்சு கூட கனவுல கூட நினைக்க முடியாத ஒரு லைஃப் ஸ்டைல் இப்ப நாங்க இருக்கிறது. இது எல்லாமே பிசினஸால தான் நடந்தது அப்படின்றது வந்துட்டு சின்ன வயசுல அப்படியே ஸ்ட்ராங்கா பதிஞ்சிச்சு. சோ என்னதான் நம்ம வேலைக்கு போனாலும் நம்மளால பெருசா க்ரோ ஆக முடியாது. நம்ம நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்னா வந்துட்டு பிசினஸ் தான் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்பா எந்த ஏஜ்ல வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு? அப்பா வந்து 38 இயர்ஸ்ல 38 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப பிசினஸ்ன்றது வந்து நம்ம இந்த வயசுல தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிலாம் அப்படியெல்லாம் கிடையாது. எந்த வயசுல வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அதாவது நாங்க அப்பா வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ எப்படி இருந்தோமோ அதை விட ரொம்ப ஜாஸ்தியா கஷ்டப்பட்டோம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ்க்கு. ஸோ நான் அதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால எனக்குள்ள என்னன்னா ஓகே ஃபர்ஸ்ட் இப்படிதான் கஷ்டமா இருக்கும், இதை நம்ம விடாம நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ணனாதான் அப்பா மாதிரியே நம்மளும் இதை விடாம கண்டினியூ பண்ணா மட்டும்தான் அப்பா மாதிரி நம்மளால பெருசா வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தம்பி இருக்காங்கல்ல, தம்பிக்கு வந்து ஏதாச்சும் வந்து சேவிங்ஸ் ஏதாச்சும் இருக்கா, இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களா? பிசினஸை தாண்டி இப்ப எனக்கு பிசினஸ் இல்லைன்னா கூட நான் இதை வச்சு நான் பாத்துக்கிறேன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒண்ணு வச்சிருக்கீங்களா சைட்ல? எனக்கு வந்துட்டு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ சில கிளாஸஸ் எல்லாம் நான் எடுப்பேன். அண்ட் என் பையனுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்சஸ் இருக்கு, எஸ்ஐபி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு அவனுக்கு பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம். ஊர்ல வந்துட்டு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அங்க வந்துட்டு மரம் எல்லாம் போட்டு அவனை கொஞ்சம் ஒரு 20 இயர்ஸ்ல சேஃப் ஆக்குற அளவுக்கு பேக்கப் பண்ணி வச்சிருக்கோம். சூப்பர் சூப்பர். இப்ப நம்ம வந்து இந்த பிசினஸ் இல்லைன்னா இந்த பிசினஸ் இது நான் நல்லா பண்ணுவேன் இது அப்படின்னா இந்த பிசினஸ் நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். டீச்சிங், ஃபுட்டு, டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். டீச்சிங்னா எஸ்பெஷலி வந்துட்டு இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அது ரிலேட்டடானது வந்துட்டு எனக்கு ரொம்ப இப்போ ரீசன்ட் டைம் இன்ட்ரெஸ்ட். ஆஃப்டர் ஐடி ஜாப் அப்படின்னா நானா கத்துக்கிட்டு சின்ன சின்னதா என் பிசினஸ்க்கு பண்ண ஆரம்பிச்சு இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸோட பிசினஸ்க்கும் வந்துட்டு ஃப்ரெண்ட்லியா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஃபுட்டு கிடையாது, வேற என்ன பிசினஸ் பண்ணுவேன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த சைடு அந்த லைன்ல போகணுன்றது என்னோட இன்ட்ரெஸ்ட். ஓகே. அப்ப பிசினஸ் பண்றவங்க வந்து ஒரே இது மட்டும் தான் இல்லாம 4-5 நம்ம ஐடியாஸ் வச்சுட்டோம்னா நல்லது. கண்டிப்பா ஸ்கில் ஸ்டாக்கிங் பண்ணணும். நம்ம எந்த பிசினஸ்ல இருந்தாலும் அந்த பிசினஸ்க்கு தேவையான ஸ்கில்ஸை நம்ம வளர்த்துக்கணும். பிளஸ் வந்துட்டு நம்மளோட பர்சனலாவும் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டே போனோம்னா இந்த பிசினஸ் தான் பண்ணணும்னு கிடையாது, உங்க ஸ்கில்லை வச்சு நீங்க என்ன வேணா பண்ணலாம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்றது இந்த ஐடியா வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்ப்பா இதுல அப்படின்ட்டு யார்கிட்ட இருந்து கத்துட்டீங்க? அதுவுமே வந்து எங்க அப்பா தான். ஸோ 23 இயர்ஸ்க்கு முன்னாடி வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது. கிராஜுவலா அவர் ஸ்டார்ட் பண்ணது என்னன்னா அவர் வந்துட்டு அவரோட அசெட் பில்டிங் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் வீடு வாங்குறது அந்த மாதிரி அசெட் பண்ணாரு. இப்போ வந்துட்டு கமர்ஷியலா மண்டபம் கட்டி இருக்காரு. ஸோ மந்த்லி அதுல நம்மளுக்கு வந்துட்டு இப்போ அவரு அங்க இருந்து பாத்துக்கணும்னு அவசியம் இல்லை. மண்டபம் இருக்கு, அங்க ஒரு மேனேஜர் இருக்காங்க. மந்த்லி அவருக்கு வந்துட்டு இன்கம் வந்துட்டே இருக்கு. 3 to 4 lakhs மினிமம் வந்துட்டு அவர் ஒர்க் பண்ணலனாலும் அவருக்கு இன்கம் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்ல தான் நானும் போயிட்டு இருக்கேன். பட் மண்டபம் அளவுக்கு இன்னும் நம்ம வளரல. ஸோ ஊர்ல வந்துட்டு லேண்ட் வாங்கி அந்த லேண்ட்ல வந்துட்டு மரம் எல்லாம் போட்டிருக்கோம். அது வந்து ஒரு 20 இயர்ஸ்ல நம்மளுக்கு வந்துட்டு
நல்ல ரெவென்யூ கிடைக்கும். இப்ப நிறைய பேர் வந்து பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல எந்த சேவிங்ஸுமே பண்ணாம அதுல வர லாபத்த மட்டும் வச்சுமே வந்து ஓடிட்டே இருப்பாங்க. உங்கள பொறுத்தவரை வந்து இப்ப சேவிங்ஸ் வந்து எவ்வளவு முக்கியம்? இன்வெஸ்ட் வந்து எவ்வளவு முக்கியம்? ஸோ நான் கோவிட் டைம்ல நான் கிராஸ் பண்ணி வந்ததுனால சொல்றேன். கோவிட் டைம்ல நான் சேவ் பண்ணாததுக்கு வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டேன் நானு. ஸோ இந்த இந்த 2 ஷாப்புமே வந்துட்டு இன்னும் ஒரு 6 மந்த்ஸ்க்கு நான் க்ளோஸ் பண்ணாம நான் ரன் பண்ணி இருந்தேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்துட்டு அது சக்சஸ்ஃபுல்லான ஷாப்ஸா ரன் ஆயிட்டு இருக்கும். அந்த 6 மந்த்ஸ்க்கான ஒர்க்கிங் கேபிட்டல் என்கிட்ட இல்லாததுனால தான் வந்துட்டு அந்த 2 கடையுமே என்னால க்ளோஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்கு நான் வந்துட்டேன். ஸோ நம்ம ப்ராப்பரா நம்ம எப்பல்லாம் நம்ம பிசினஸ்ல வந்துட்டு ஒரு பக்கம் பிசினஸை க்ரோ பண்ணணும்ட்டு மட்டும் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். இன்னொரு சைட்ல அந்த பிசினஸ்க்கான பேக்கப்பாவும் இல்ல நம்மளுக்கான பேக்கப்பாவும் நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். மேபி வந்துட்டு அது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ஸா இருக்கலாம், சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸான ஃபிக்ஸட் டெபாசிட் இல்ல போஸ்ட் ஆஃபீஸ் எது வேணா இருக்கலாம். இல்ல நம்ம இன்னொரு சின்ன பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, மத்தவங்களோட பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுன்னு அவங்கவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து எப்படி வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு அந்த 2 ஷாப் என் கையில இல்லாம போயிடுச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் சேவிங்ஸ் ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாம வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு டெஃபினட்டா பேக்கப் இல்லாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலே ரொம்ப கஷ்டம் தான். பட் தேர் ஆர் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு பிசினஸ் எடுத்த உடனேவே நல்லா ஹிட் ஆயிடும். பட் எல்லாருக்குமே அப்படி நடக்காது இல்லையா? எனக்கு கண்டிப்பா அப்படி நடக்கல. 4 இயர்ஸ் கழிச்சு இப்பதான் நான் ப்ராஃபிட்டே பாக்குறேன். பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். பட் வந்து உங்களுக்கு வந்து எது பண்ணா கரெக்டா இருக்கும்? எல்லாரும் அது பண்றாங்க இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. எது பண்ணா உங்களுக்கு கரெக்டா இருக்கும், நீங்க நல்லா வர முடியும் அப்படின்றத யோசிச்சு பண்ணுங்க அப்படின்றதே வந்து ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம பிசினஸ் பண்றதை தாண்டி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே வந்து பாத்துக்கணும் அப்படின்றதையும், நீங்க வந்து கல்யாணம் ஆயிடுச்சு பிசினஸ் எல்லாம் பண்ண முடியாதுப்பா, குழந்தை பிறந்துச்சு நீ பிசினஸ் எல்லாம் பண்ண முடியாதுப்பா, ஃபேமிலி மட்டும் தான் பார்க்கணும் அப்படிலாம் இல்ல, யார் வேணா பிசினஸ் பண்ணலாம், எப்ப நினைச்சாலும் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப அழகா வந்து சொன்னாங்க. தேங்க்யூ சோ மச். இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவை நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா வந்தீங்க அப்படின்ற ஸ்டோரியும் ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்.